அடுத்த செய்தியை நமக்கு தரும்படியாக சகோதரர் நெகேமியா அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படி என்ற ஓமையை பேசும்படியாக சகோதரர் நெகேமியா நம் மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களை முன்பதாக நான் அழைக்கிறேன். அவர்கள் நமக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொடுப்பார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊமைகளை படிக்க முன்பாக யாரும் தகவல் தத்து ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பில் ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் இந்த ஊமைகளின் மூலமாக நல்ல சத்தியத்தை கேட்க கிருபை செஞ்சீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் இதை படிக்கும்போது தேவ ஆவியானவர் எங்கள் மூலம் பேச கிருபை செய்யுங்க. என்னை மறுத்து நீங்கள் வெளிப்பட கிருபை செய்யுங்க. நாங்கள் இதில் சொல்ல போகிற கருத்து எங்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனப்பட கிருபை செய்யுங்க. ஏசம்னு கேட்குற அன்பில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த ஓமையை எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்குறோன்னா, மத்திய 22:1-14 வரைக்கும் இந்த ஓமையை பார்க்குறோம். இந்த ஓமையுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த கல்யாண வஸ்திரம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியை இந்த கல்யாண விருந்திற்கு தகுதியானவர்களுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த ஓமையை தேவன் பெரிய விருந்தின் ஓமையாக சுட்டி காட்டுகிறாரு. இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை புறக்கணித்ததுனால அந்த அழைப்பு, இந்த சுவிசேஷத்தின் அழைப்பு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அழைப்பை புறக்கணித்தவர்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, இந்த அழைப்பை புறக்கணித்தவர்களுக்கு அவமானமும் தண்டனைகளுக்கு ஆளாகிறவர்களாக காணப்படுகிறது. இந்த அழைப்பை யார் கொடுக்க அப்படின்னா, ராஜா கொடுக்காரு. இந்த அவருடைய அதிகாரத்தை மறுத்ததுனால அவங்களுக்கு ராஜா தண்டனையும் கொடுக்காரு. இந்த ஊமையின் விளக்கம் என்ன அப்படின்னா, மத்தேயு 22:5-6 வாசிக்கலாம். வாசிங்க. இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்காரு. அப்போ இந்த ஓமைகளில் ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். அப்போ அந்த அழைப்பை அவங்க என்ன பண்ணாங்க, மறுத்தாங்க. அந்தமாரி என்ன பண்ணாங்க, அவங்கள இந்த அழைப்பு கொண்டு கொடுத்தாங்கல்ல, அவங்கள கொலை செஞ்சு ஒருவன் அவமானப்படுத்தியும் ஒருவனையும் கொலை செய்ததாக இந்த ஓமைகளில் பார்க்குறோம். மத்தேயு 22:7-8 வாசிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கொலைபாதகரை ராஜா என்ன பண்ணுறாருன்னா அழைத்து கொண்டு வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சேனைகளை அனுப்பி இந்த கொலைபாதகரை அழைத்து கொண்டு வந்து அவங்களுடைய சேனைகளையும் சுட்டரிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா இன்னொன்று சொல்கிறாரு, விருந்தெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, புறக்கணித்ததுனால, இந்த விருந்தை புறக்கணித்ததுனால அவங்க அபாத்திரமாக அந்த விருந்திற்கு கலந்து கொள்ள முடியலை. சரி, இந்த விருந்திற்கு கலந்து கொள்வதற்கு தகுதி அல்லது நிபந்தனை என்ன அப்படின்னா, விருந்திற்கு நம்ம இந்த கல்யாண விருந்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ரெண்டாவது என்னென்னா, கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். மூணாவது என்னென்னா, கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா ராஜா வெளியே துரத்தி விட்டுருவார். நம்ம அந்த கல்யாண வஸ்திரம் இருந்தால் தான் அந்த கல்யாண விருந்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த ஊமைகளை கிறிஸ்துவின் சீசர்களுடைய ஊழியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னா, இந்த ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த அழைப்பை கொடுத்து சீசர்கள் மூலமாக இந்த அழைப்பை கொடுத்தாரு. ஆனால் சிலர் என்ன பண்ணாங்க, அந்த அழைப்பை புறக்கணித்தாங்க. சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சீசர்களை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எதிராக எழும்பி ஸ்தேவான், யாக்கோபு போன்றவர்களை கொலை செஞ்சதாகவும் இந்த ஊமைகளை பார்க்குறோம். கல்யாண வஸ்திரத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா, எபேசியர் 5:27 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கலாம். இந்த முதல் வசனத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கல்யாண வஸ்திரம் என்ன அப்படின்னா, தூய்மையானதும் கரைத்திரையற்ற அந்த வஸ்திரம் இருந்தால் தான் இந்த கல்யாண விருந்திற்கு நம்ம பிரவேசிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த
மெல்லிய வஸ்திரம் என்ன அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கிறதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் பழுதற்ற குணத்தை குணமான நீதியை வஸ்திரம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த நீதியான வஸ்திரம் யாருக்கு அருளப்படுதுன்னா தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த நீதியான வஸ்திரம் அருளப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:18 வாசிக்கலாம். மனிதன் வடிவமைத்த அந்த ஆடைகளை வச்சு நம்ம கல்யாண விருந்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் அப்படின்னா பிரவேசிக்க முடியாது. அந்த பரிசுத்தவங்களுடைய நீதியான அந்த வஸ்திரம் இருந்தால் தான் அந்த கல்யாண விருந்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். விருந்துக்கு கலந்து கொண்டவர்களை ராஜா என்ன பண்ணுறாருன்னா பரிசோதிக்கிறாரு. அப்போ இதில் ஒருத்தன் என்ன பண்ணல, கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கலை. மத்தேயு 22:11-12 வாசிக்கலாம். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த ராஜா பரிசோதிக்கிறாரு யாரெல்லாம் கல்யாண வஸ்திரம் போட்டிருக்கா போடலன்னு. அப்போ இதில் ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் போடாதவொடனே இந்த ராஜா கேட்காரு, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்த, நீ எப்படி வந்தன்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணான்னா அந்த ராஜாக்கு ஒரு பதிலுமே சொல்லலை. அவன் பேசாமல் இருந்தான். இது நியாய தீர்ப்பின் பணியை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவங்களும் அல்ல. அவங்க உண்மையான கிறிஸ்தவம் அப்படின்னா அந்த கிறிஸ்தவத்தை அந்த எது வெளிப்படுத்துகிறதுனா விசுவாசத்தின் ஆதாரம் என்னன்னா கற்பனை. அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களானால் அவங்க கடைபிடிக்கிற கற்பனைகளில் பார்த்தா நமக்கு அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களாண்டு அறியலாம். 1 யோவான் 3:24-25 வாசிக்கலாம். தர்ஜமானில் சபையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் குணத்துலையும் அந்த கிறிஸ்தவத்தன்மை மாறாத இதாக இருக்கிறது. அது மாதிரி சுயநலம் உலக பழக்க வழக்கத்தை தான் மேற்கொள்கிறாங்க. தேவனுடைய நீதி என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. நம்மளுக்கு இதில் என்ன எச்சரிப்பான செய்தி அப்படின்னா நித்தியத்திற்கு ஆயத்தமான தவணையின் காலம் இனி கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களாக நம்ம இந்த கல்யாண விருந்திற்கு கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். மத்தேயு 24:44 வாசிக்கலாம். நம்ம இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா மனுஷகுமார் நினையாத வேலையில் வருவார். நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம வாங்கி கொள்ளணும். நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். யோவான் 3:16 வாசிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம், தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய குமாரனையும் தந்துட்டாரு, இந்த பரலோக ராஜ்யத்தையும் நமக்காக தந்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இந்த நீதி என்னும் வஸ்திரத்தை நம்ம வாங்கி கொள்ளவும் நம்ம தேவனுக்காக வாழவும் நம்ம ஒருவரும் ஆயத்தப்படுத்தவும் தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.